நான் அவரோட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அப்போ அவரை பார்த்துருக்கேன். எந்த ஃபிலிம் சொல்கிறீங்க? நான் நோட்டா படம் ஒர்க் பண்ணேன். அதில் அவர் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து நான் தான் அந்த படத்துக்கு டப்பிங் பார்த்துக்கிட்டேன். ஸோ டப்பிங் பார்க்கும்போது எப்படின்னா, சார் உள்ளே போவார், ஸ்டார்ட்னோன்னா அப்படியே பேசுவார். எனக்கு படம் ரன் டைமில் ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் சொன்னால் அவர் அப்போ தான் அப்படியே ரன் டைமில் பேசிடுவார் டப்பிங். எனக்கு அது பார்க்கும்போது இவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன் வந்து எனக்கு பெருசாக அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி இந்த 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 அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அதை கமெண்ட்டில் சொல்கிறாங்க, அவருக்கு இப்போ ஃபைனலி கிடச்சிதுன்னு. ஸோ எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. என்ன தான் அவர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருந்தாலும் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும் அப்படின்ற ஏன்னா இந்த கதை சொல்லும் போதே எல்லோரும் சொன்னாங்க, நான் சொல்லும் போதே இது எம்எஸ் பாஸ்கர் சார், இது கரெக்டான சரியான சாய்ஸ், வேறு யாருமே கூட மைண்டில் வரல அப்படின்னாங்க. ஸோ இது பண்ணும்போதே வந்து எனக்கு கண்டிப்பாக இவருக்கு இதனால் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும்